டேய் அண்ணா, எங்கடா போற? அவங்களா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நானா வெளியே போறதுதான் எனக்கு மரியாதை. இல்லைன்னா தண்ணி தொட்டிக்குள்ள இறக்கி விட்டு என்னையும் கொல்ல பாப்பாங்க. அண்ணா, என்னண்ணா நீயும்? ஓஹோ, அவளுக்காக இட்டு கட்டி பேசுற அளவுக்கு சார் போயிட்டாரா? ஆமாண்டா, நான் தான் கொல்ல பார்த்தேன். போதுமா? ஏன் வீட்டுக்குள்ள என்ன கேட்காம எவளைய கூட்டிட்டு வந்து தங்க வைப்ப? அத நான் கேட்டா உனக்கு கஷ்டமா இருந்தா இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலையும் பண்ணுவேன். அதுக்கு பயந்துதான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிடு. இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சா நமக்கும் பிடிக்கணும், பேசணும். இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனா நாம அவங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது. நம்பி வந்த பொண்ணு இப்படி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்கன்னு நாளைக்கு என்னதான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. இது அவங்க வீடு, அவங்களே இருந்துகிட்டோம். இதுக்கு மேலே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. புரியுதா? நான் போறேன். டேய் அண்ணா, டேய் டேய் அண்ணா, அண்ணா, டேய் அண்ணா, அண்ணா, டேய் அண்ணா, என்னடா நீயும் இப்படி பண்ற? சொன்னா கேளுடா. தவறு நல்லது பண்றேன்ட்டு யாருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணிடாத. நாளைக்கு உன்னையும் நம்ம அம்மா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அம்மா, என்னம்மா நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவனை போக வேணான்னு சொல்லுமா. இப்ப வரைக்கும் அவன் பண்ணது அவனுக்கு தப்பாவே தெரியல. ஆனா நான் பண்ணது தப்பா தெரியுதா? போட்டும், எங்க போறானா போட்டும்.